பல்சர்ல ஏத்தி கொண்டு போயிடணும். டிஸ்கில் பைக் எங்ககிட்ட வந்து பைசப் ஒர்க் அவுட் போடலாம் கைஸ். பைசப் போடலாம், ஹேமர் போடலாம், லேட் ஒர்க் அவுட் பண்ணா எல்லாத்தையும் தம்ப்நெயில் போட்டோ இதான் கைஸ். இங்கேயே சம்பவம், இங்கேயே டியூப் இல்லையா. அவர் இப்போ ஒரு கடை வச்சுட்டு இருக்காரு செட்டிக்குளத்தில், ஒரு நேஷ்னல் டயர் கடைன்னு சொன்னார். அங்கே தான் போக போகிறோம். வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் கைஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க வரலாம், நம்ம பைக்கை பற்றி தான். வாங்க பைக்கை பார்க்கலாம். அதுக்கு பஞ்சர் ஆகிடுச்சு கைஸ், டியூபு மொத்தமாக சோழி முடிஞ்சிச்சு. நம்ம இந்த வீடியோவில் நம்ம டயரை கலத்தி கொண்டு போய் இந்த டியூப்பை ரெடி பண்ணி கொண்டு வரது தான் நம்மளுக்கு இன்றைக்குள்ள சேலஞ்ச். வாங்க வீடியோக்கு போயிடலாம். கலத்த தெரியுமா உனக்கு? ஆவணம் ஸ்டார்டிங் வீடியோ எடுக்கும்போதே கீழே கூட லபடக்க பால் அப்போ உனக்கு டயர் பஞ்சர் ஆனே தெரியவே தெரியாது. வேற எதுக்குலாம் இந்த வண்டி 2 நாளா சும்மா நின்னுச்சு? கைஸ் தலைவர் கிளம்பிட்டான் கைஸ். இல்ல வாரேன் கைஸ். எங்க போற ப்ரோ? எதை வச்சு கலத்துறது, என்ன இருக்கு அதையாவது போடல. எதை வச்சு கலத்தா கைஸ்? டூல் பாக்ஸ் கைஸ். யாருங்க மக்களே? உடச்சிட்டேன்னா துப்பாக்கி எடுத்துட்டு வந்து சுட்டதான் செய்யும். அடிக்காத கத்திட்டு இருக்க மாதிரி எதுக்கு அடிக்கா? கைஸ் ஹிமாலயனை கொடுமைப்படுத்துறாங்க கைஸ். வேண்டாம் நீ எடு சும்மா. நானே வெளியே வர மாட்டேன். லபட கபால் கைஸ். இந்த வண்டியை நாசம் பண்றதே வந்தாங்க கைஸ். வந்துட்டு நம்ம கொடுக்க கூடாது கைஸ். ஏதோ கெட்டி வச்சுட்டு போமாலே தம்பி, கெட்டி வச்சுட்டு போமா. உருவி எடுக்கணும்ல, டயரை உருவி எடுத்தா உளுந்துடக்கூடாதுல்ல, அதுதான் பார்க்க. இவன் பேர் தான் விருபாண்டி சந்தனம். நண்பன் படத்துல உள்ள பிரின்சிபல் இவன் தான். இது இன்னும் 2 தருது இல்லை. அடி கேமரால தட்டி விட்டுறாரு. வந்துட்டு கைஸ் டயர் உருட்டலாம் கைஸ். ஏன் வேற என்ன இருக்கு? டிஸ்க் தானே. பைசப் ஒர்க் அவுட் போடலாம் கைஸ். கடைசி பைக்கை டயரே இல்லாமல் நிற்கிற மாதிரி ஆகிவிட்டாச்சு. பைசப் போடலாம், ஹேமர் போடலாம், லேட் ஒர்க் அவுட் பண்ணா எல்லாத்தையும் தம்ப்நெயில் போட்டோ இதான். இது செருப்பை தூக்கிட்டு போயிட்டாங்களே. வாங்க நம்ம இப்போ பைக்கில் ஏற்றி அப்புறம் பல்சரில் ஏற்றி கொண்டு போயிடணும். டிஸ்கில் பைக் எங்ககிட்ட வந்து மாட்டு அதை மாட்டலாம் வேண்டாம், 2வது மாட்டிக்கலாம். பாருங்க கைஸ், எல்லாத்தையும் கலத்தி உருட்டி விட்டு ஓட விட்டுட்டுருக்காங்க கைஸ். என்ன சொல்லிட்டு உடைக்க சாலா
கைஸ் ஏற்கனவே 4 வாட்டி கீழே போட்டாச்சு கைஸ். டிஸ்க் உடையாம இருந்துச்சு, பெண்ட் ஆகாம இருந்தா சரி. சரி சரி வாங்க போவோம். என்னமோ போட்டோ கூட ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். பை கைஸ். ஓகே கைஸ், முன்னாடி தான் தெரியும், ஹெல்மெட்லாம் தெரியாது. ஆமா கேமரா எங்க திருப்பாம சொல்லு எப்படி வைக்கணும். மடியில் வச்சுக்கோ. நீ முதுகில் பட்டுறாம கலர் வெள்ளை கலர் இதாக்கும். நீ தான் துவச்சி போட்டு எடுத்தேன். அது அப்புறம் ஓகே கைஸ், இப்போ பிட் ப்ரோஸுக்கு போகலாம். இப்போ ஊரில் இருந்து அப்படியே வெளியே போயிட்டு அப்படியே பிட் ப்ரோஸுக்கு போயிடும் எடுத்தோம். ஒன்று அங்கே மட்டும் தான் டியூப் இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்து நாங்கள் நேற்று ஃபுல்லாக தேடி பார்த்தோம், டியூப்பே கிடைக்கல. எவ்வளோ ஆன்லைனில் இருக்குது, 500 போட்டிருக்குற ப்ரைஸு. நீங்கள் பிட் ப்ரோஸில் நேற்று நைட்டு கால் பண்ணிக்கிட்டதுக்கு இருக்குது ப்ரோ, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் கிளம்பி போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், நான் வெளியே ஏதாவது மெயின் ரோட்டுக்கு போனப்போ வ்ளாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். மெயின் ரோடு ஹைவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் தான் ஹைவே, வேறு எதுலையும் ஹைவே இருக்காது. ஏன்னா அந்த ரோடு இந்த ரோடு வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ இதை நம்ம லெஃப்ட் எடுத்து தான் போகணும். நேராக போனால் திருநெல்வேலி போட்டிருக்குதா, நம்ம இப்போ நார்கோயில் சைடு போகணும். கோயில் செமையா காத்தடிக்குது. என்னன்னு தெரியல, 2 நாளா ஊர்ல ஒரே காத்து தான், காரு மாற அடிச்சிட்டு இருக்கு. வெளியே சும்மா பைக்ல போகவே முடியல. இதே இந்த ரோட்லயே இவ்வளவு காத்தடிக்குது, அதே ஹைவேக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் நான் போனாதான் தெரியும். வண்டியை தூக்கி மாத்திரான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் பார்த்து சேஃபா போகணும். கார்ல போறவங்க பிரச்சனை இல்லை, காரு ஓரளவுக்கு அலசும். இல்லை நான் பைக் அப்படி இல்லை, ஓவர் ஸ்பீடா போகும்போது வண்டி அங்க இங்க இங்க அங்கன்னு ரொம்ப அலசி விட்டுறோம். பார்த்து சேஃபா போகணும். அது செம வெயில் அடிக்குது, பைக்ல ஸ்பீடா போறோம். இந்த காத்து அடிக்கிறதுனால வெயில் தெரியல கைஸ், என்ன போனோம்னா. ஆனா காத்து இவ்வளோ அடிக்கிறதும் நல்லதுதான், ஏன்னா வெயிலுக்கு இந்த காத்து அடிக்கும் போது அடிச்சுட்டுன்னு தான் இருக்குதான். என்னால பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிக்கலாம். பின்னாடி வராம டயரை வேற வச்சிருக்கான், டிஸ்க்ல இருந்து கார இந்த ஒயிட் கலர் டிஷர்ட்ல பட்டுச்சு. எங்க அம்மாட்ட செருப்பட்டி தான் வாங்கணும். டிஷர்ட்டை ராசா பெட்டிடா நாயே இடக்க மனசு வைக்கும். அந்த டிஷர்ட் வேற இடக்க கூட இல்லை, ஃப்ரெண்டுக்க அவ கேட்டுட்டே இருக்கிறா, கொடுக்கவோ இல்லை. நான் வேணும் கொஞ்ச நாள் கேட்டு பார்த்தா, நான் தர மாதிரி இல்லை, அவன்கிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ இப்ப கேட்கறதே இல்லை. சரி வச்சுக்கோடா நண்பால் தந்துட்டான், அவருக்கு நல்ல மனசு. வேற என்ன நேற்று தான் செம்ம காண்டாயிடுச்சு. மொத்தம் 15 கடை வாங்கிருந்தாங்க. நாங்க ஒரு 6 மணிக்கு டியூப் தேட ஆரம்பிச்சோம். நேற்று வேலை முடிய வேண்டியது, நேற்று டியூபே கிடைக்கல. 15 கடை ஏறி இறங்கி அம்மா எந்த கடையில எம்ஆர்எஃப் ஷோரூம்ல போய் கேட்கிறோம், அங்க தம்பி இல்லடா கிடைக்கல இருக்காதுடா. அது அங்க இருந்து ஒரு கடைக்கு போய் அடுத்த ஒரு கடைக்கு போனா எங்க கிடைக்குமா, அடுத்து உங்களுக்கு ஏதாவது தெரியாமா அப்படின்னு டியூப் கிடைக்கிற கடை தெரியுமான்னு கேட்டா அங்கேயும் தம்பி அங்க போய் கேட்டுதாங்க, அங்க எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. சொன்னோன்னு நாங்க நம்பி அங்க போய் கேட்டா, தம்பி இல்லடா தம்பி இப்போதைக்கு ஸ்டாக் இல்லையே, இங்க பரவாங்க இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி 15 கடை. 6 மணிக்கு போயிட்டு நாங்க வீட்டுக்கு 9 வரைக்கும் வந்தோம். செம்ம காண்டாயிட்டு.
ஒண்ணுமே செய்ய முடியாது. சரியா இருந்துச்சு நேரத்தெல்லாம். போறோம் எல்லா கடையும் ஏறி இறங்குறோம். எல்லா ஷோரூம் தான், மேக்ஸிமம் ஷோரூம் தான். அது நான் சரி ஷோரூம்ல தான், எந்த ஷோரூம்லும் இல்லையே, நார்மலா வேற ஏதாவது கடையில இருக்கும் அப்படின்னு அங்க போய் கேட்டா, தம்பி இந்த சைஸ்லாம் ரொம்ப பெருசுடா, இந்த சைஸ்லாம் கிடைக்காதுடா, அதெல்லாம் ரேர் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அவனா ஹிமாலயன் வச்சிருக்க ஓனர்ஸ் எல்லாரும் ஏதாவது ஒரு இது சொல்லுங்களேன். கடை இவ்வளவு கஷ்டமாட்டுக்கு டியூப் நீங்களாம் எங்கதான் தேடி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பைக் வாங்கி 1 வருஷம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இப்போ டியூப் மாத்துறேன். இல்லைன்னா ஒரே டயர் தான் மாத்திருக்கிறேன். அப்போ டியூப் சேர்ந்து கிடைக்க அப்போ ஓகே. இப்போ டியூப் மட்டும் தனியா மாற்றும் போது செம அடைச்சல் கேஸ். இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இதை யாராவது நடந்துருதுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி ஈஸியா கிடைக்கும், எங்க கிடைக்கும், ஆன்லைன்ல வாங்க பெட்டரா, கடையில பக்கத்துல கிடைக்கிறது பெட்டரா அப்படின்னு. ஆனா செம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எங்களுக்கு. அங்க எங்க எல்லா இடத்த சுத்தி மறைஞ்சு பார்த்துட்டு கிடைச்சிருந்தா ஓகே, சரி அவ்வளவு கடை தேடின கடைசி ஒரு கடையிலயா கிடைச்சிட்டுனா கூட ஓகேப்பா, இவ்வளவு தேடி கண்டுபிடிச்சு கடை தேடினதுக்கு ஓகே, கடைசி ஒரு கடையில கிடைச்சிட்டு அப்படின்னு ஒரு நிம்மதியாவது போலாம். அது கூட இல்லாம ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சரி கடைசி அடுத்த ஒரு வழியா நாங்க சரி ஷோரூமுக்கு எடுத்தது பெட்ரோல்ஸ்ல தான் ஃபுல்லா நான் வந்து பைக்கை சர்வீஸ் விடுறது, ஒர்க் பண்றது எல்லாமே. சரி அங்க கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கால் பண்ணி கேட்டாங்க ஒரு ஆளுங்க. அங்க கேட்டா தம்பி வாடா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் இருந்துச்சு, என்னடா பரமா இதை நீ முதல்ல கேட்டிருக்க மாட்டியா அப்படின்னு தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் வண்டி எல்லாம் தள்ளிட்டு போகணுமே, தள்ளிட்டு வேற போக முடியாது, ஏன்னா டியூப் டயர் வேற. சரி நம்ம தேடி கண்டுபிடிச்சு போகலாம், வேற ஏதாவது ஷோரூம்ல கிடைச்சா அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா, கடைசி இது ஒர்க் ஷாப்ல தான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. சரி இப்போ அதான் டியூப டயரை கலத்தி இருந்தாலும் சரி அங்கேயே கொண்டு போய் கொடுத்துடலாம், அவங்களே மாத்தி தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். அங்கேயே வாங்க தம்பி 10 மணி போல வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 10 மணி தான் ஆயிடுச்சு, 11 மணி ஆயிருக்கும். பொறுமையாக கொண்டு கொடுத்து டியூபை மட்டும் மாற்றி கொண்டு வந்து போடணும். ஏன்னா 3 நாளாக வண்டி அப்படியே தான் நிற்கிது. 3 நாளில் ஃபஸ்ட்டு காற்று அடைக்கும் போது கரெக்டாக தான் ஏறிச்சு. 3 நாள் கரெக்டாக தான் இருந்துச்சு. நம்ம 4ஆவது நாள் அதுக்கப்புறம் இறங்கிடுச்சு. அடுத்ததான் பார்த்தா நெக்கு போயிடுச்சு வண்டிக்கு. நெக்கு தானே போயிடுச்சு, காற்று அடைச்சி ஓட்டிடலாம், எங்கேயா கடையில் கொண்டு போய் அப்படியாவது மாற்றிடலான்னு பார்த்தா அதுவும் மாற்ற முடியலை. வண்டி எடுத்ததான் வந்து காற்று சுத்தமாக இறங்கிடுச்சு. அதை காற்று அடைச்சா ஏறாது. அதிலே தெரிஞ்சுட்டு நெக்கு மொத்தமாக சோழி முடிஞ்சு வண்டியை நீ இதுல இருந்து ஒரு இன்ச்சியெல்லாம் அசைக்க முடியாது, அமைதியா விட்டுறா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே கொண்டு விட்டுட்டோம். ஆனால் கடைசியா சரி வீட்டிலே கலத்திட்டு ஃபிட் பஸ்ல கொண்டு விட்டுறலாம், பிரச்சனை இல்லை, வேலையோட வேலையா அலைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். அப்படியே பரவாயில்ல, இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் காமாக தான் போயிட்டு இருக்குது. சரி இதில் ரைட் எடுக்கணும். இதாங்க ஸ்கோட்டா ரயில்வே ஸ்டேஷன். போகிற ரூட்டு பெட் பாஸ்க்கு போய் போகிறது தான் நம்மளுக்கு பக்கம். கோட்டா ரயில்வே ஸ்டேஷன் எதாவது எப்சி தஞ்சாவூர். ஓகே நம்ம இப்போ இந்த ரைட் எடுக்கணும். இந்த ரைட்டில் கட் பண்ணி சின்ன இன்டர்லாக் ரோட்டில் நம்ம போகணும். இது ஒன் வே டைப் தான். ஆப்போசிட்டில் பைக்கு காரு தான் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் செய்ய முடியாது. என்னாச்சு? என்னது உடஞ்சிட்டா? ஸ்க்ராட்ச் ஆகிட்டா? சரி அங்கவே பார்த்துக்கலாம். பின்னாடி ஏதோ கோடை போட்டான்னு எனக்கு ஹெல்மெட்ல ஸ்டிக்கராக ஹெல்மெட்டா தெரியாம ஏமாத்துறா. அங்கே போய் பார்ப்போம் ஃபுட் பஸ்ல போயிட்டு. இந்த ரோடு கொஞ்சம் காமாக தான் இருக்கும், அமைதியாக அப்படியே போகலாம்.
ஆப்போசிட்டில் மட்டும் வண்டியே தான் வந்துச்சு, அவ்வளோதான். ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம். ஒன்லேயே ஃப்ரெண்டில் வர பின்னாடி போனோம், இல்லைன்னா நம்ம ரூட்டில் போகிறவங்க பேக்கில் போனோம். வேறு நியூட்ரி எப்போ வந்துச்சுன்னு தெரியலையா. அங்கேதான் மிஸ்லாம் நிற்குது. ஓகே, ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கேரளா 74, நம்மளுக்கு TN 74, கேரளா 74. சூப்பர். என்னாச்சு? யாரடா அவரு? ஒன்லயே போனோம், ஒன்ல நிக்கணும், அங்க இங்க தத்தளிச்சிட்டு இருக்காரு. யாருடா நீங்க? அந்த ரோட்ல நான் நேராக கிரீன் கலர் வீடு தெரியுதுல, அதுல இருந்து ரைட் எடுக்கணும். நீ நம்மளுக்கு பிட்ரோஸ்ல ஏய், இதோ சென்டர் ஸ்டாண்ட் தட்டுவா, அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் நம்ம. இப்போ சரி சரி, இதே தட்டுது. நீ ரைட்டு போயிட்டு என்ன அந்த குப்பை வண்டி இருக்கிற இடத்துல லெஃப்ட்டு. இந்த ரோட்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அமைதியான ஊர், அமைதியான மக்கள். அந்த லாஸ்ட் அந்த ஸ்பீட் பிரேக்கர் தாண்டிட்டு லெஃப்டில் உள்ள இருக்கு பிட் பாஸ். சரி, இதுதான் இருக்கு ப்ரோ, அதில் அந்த ரைட் சைடில். ஓகே கைஸ், நீ லாக் இதுலேருந்து கட் பண்ணுறேன். அந்த டயரை மாற்றி எடுத்து ரெடி பண்ணிவிட்டு லாகை ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே பாய் கைஸ். கைஸ், இங்கேயே சம்பவம், இங்கேயே டியூப் இல்லையா. அவர் இப்போ ஒரு கடையை சொல்லியிருக்காரு செட்டிக்குளத்தில், ஒரு நேஷ்னல் டயர் கடைன்னு சொன்னார். இனி அங்கே தான் போக போகிறோம். கைஸ், ஒரு வழியாக நாங்கள் கிடச்சிட்டு கைஸ். நைட்டு ஃபுல்லாக தேடி நேஷ்னல் டயர் ஷாப்புன்னு ஒன்று செட்டிக்குளம் ஜங்ஷன் MRFக்குள்ள முடுக்குக்குள்ளே இருக்குது கைஸ். ஓட்டோ ஷோரூம் இருக்குல்ல, அதுலேருந்து டைரெக்டாக உள்ளே வந்தேன். அதுவும் ஒரே ஒன்று லாஸ்ட்டு பீஸாக கிடச்சது, ஏதோ தேவ புண்ணியம். நேரத்துலேருந்தே நாங்கள் 2 நாள் அலைஞ்சிட்ருக்கோம். அதான் 310 ரூபா கைஸ் ஒரு இது டியூப் மட்டும். அதான் 310 ரூபாய்க்காண்டி 200 ரூபா பெட்ரோல். இனி இதை வர மாட்டணும், அதுக்கு வேறு பிட்ரோஸில் மாட்ட முடியாதான். ஆமாம், ஆர்டர் போட்டு அது ஒரு 4 நாள் வெயிட் பண்ணணும். நிறைய ஏதோ தேடி கண்டுபிடிச்சி கடல்லே இல்லையான்னு சொல்லிட்டு தூண்டில் போட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்கோம். கடல்லே உருவாக்கி வச்சிருக்கோம். ஓகே கைஸ், பிட் ப்ரோஸில் போயிட்டு டயரை கலெக்ட் பண்ணிட்டு டயரை மாட்டிட்டு வாரோம், டியூப்பை மாட்டிட்டு வாரோம், மாட்டிட்டு வீட்டில் வச்சு நீங்களாக கண்டிப்பாக பண்ணுறோம் கைஸ். அலையிறதுலேயே கஷ்டமாக இருக்கு கைஸ், ரொம்ப படுத்துது. ஓகே கைஸ், இனி வீட்டில் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். அவ்வளோதான் இருக்கு. ஹலோ கைஸ், நம்ம இப்போ டயர் வாங்கிட்டு வந்துட்டோம், வாங்க மாட்டலாம். ஒரே ஒரு கடையில் இருக்குது, கடல்லே இல்லையான்னு மாற்றி தான் நான் மாட்டிட்டேன். நீ தான் மாட்ட போகிற எதுவும் நம்ம மாட்டணும். டிஸ்க்குங்க, இந்த டிஸ்க் பேடுங்க என்ன இருக்கு. சரி விடு, நான் தான் இப்படி நடிப்பாகும். ஹலோ கைஸ், இவன் நடிக்கிறான் பார்த்துடுங்க. இவன் பேர் தான் ஆசிக் ரொனால்டு, எங்களுக்கெல்லாம் இவன் கோம்பர் ரொனால்டு. மாற்றா இதில் ஒட்டி சின்னதுங்க. ஓகே கைஸ், ஒரு வழியா நிறைய பாடுகள் தாண்டி
பைக்கை ரெடி பண்ணி விட்டாச்சு கைஸ். இனி வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஒரு வழியாக்கி விட்டுட்டு ஃபஸ்ட்டு பிரேக்கை டயரை மாட்டினோன்னே பிரேக்கில் சவுண்ட் வந்துட்டு, அதுக்கப்புறம் அகைன் எல்லாத்தையும் திருப்பி எடுத்து செக் பண்ணி எடுத்து நம்ம வண்டியை ரெடி பண்ணியாச்சு கைஸ். ஓகே கைஸ், பாய். இதேமாரி மோர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.